வெயில் ஆகுறாங்க. இதுக்குள்ள வீட்டை பார்க்க வந்து குப்பை எல்லாம் கூட்டி விட்டுட்டாங்க. பார்த்த வெயில் யார் பார்த்த வெயில் குப்பை கிடக்குதுல. சந்திராயுதம் போட்டுருப்படம் என்னட்டு கேட்டு பாப்போம். சந்திரா 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 இங்கடா பாக்கல. சந்திரா என்ன இல்லையன்ட்டு சொல்றா. என்ன எப்ப வந்த நீங்கள்? நான் நேற்று வந்துட்டேன். உங்களோட வந்த நான் தான் சொன்னேன். கவிதா சொன்னவள் உங்களை திருவிழாக்கு தந்துட போது நான் செல்லுமனு சொன்னோட எப்ப வந்து நீங்கள் நாளைக்கு வந்துட்டீங்க ரோடாக்கு? அங்க வெயில் கூட பின்ன அங்க இருக்கிறத விட இங்க வந்தா பிரச்சனை இல்லை. சும்மா வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம், தாங்க முடியல வெயில். என்ன நான் நேற்று வந்துட்டேன். என்ன வந்துட்டு தான் பின்ன வீட்டை பார்க்க வந்துடுறாங்க. ஒரு கால் என்ன மாதிரி என்று கிடக்கிறது தெரியல. கல்யாணம் பாறையில தலைஞ்சால் பக்கம் நான் வந்தேன். இது அதெல்லாம் இருக்கட்டும். சந்திரா அந்த குப்பை யாராவது போட்டது? இங்க வா இங்க வா இங்க வா. இங்க வா. வந்துட்டான் எல்லாம் கிளற போறான் இவன். இந்த குப்பை போட்டது நீங்க உதப்பெட்டி கலைக்கிறீங்க. நீங்க நாங்க இதெல்லாம் போடுறீங்க. நானும் கூப்பிட்டு அந்த கிடைக்கிறேன். நான் போடுறேன். அப்ப ஆள் போட்டது நானும் உங்களோட மனசையும் ஒன்றா படிச்சுனாங்க. அதை விட நானும் உங்களோட மனசையும் சொந்தக்காரர். நீங்க ஒரு பிரச்சனை கலைக்கிறீங்க. இது பிரச்சனை இல்ல சந்திரா. இப்ப நீ எந்த மனசையோட படிச்ச நீ அந்த சொந்தக்காரி என்றதுக்காக விடையலாது. நான் உன்னைத்தான் பார்க்க விட்டது. மற்ற அதை விட வேலைக்காரனை நான் விட்டு இருக்கேன் வீட்டை. நீ இப்படியான வேலையில் செய்யக்கூடாது. நான் இன்றைக்கு வெளிநாட்டு வந்து இன்றைக்கு இப்படி பார்த்து கண்ணில் முழிக்கிறது இப்ப குப்பையிலேயே கிடக்கு. ஒரு லட்சம் கோடி கணக்கில் கொடுத்து நான் எல்லாம் கட்டி தான் தீராது. யோசனை இல்லையா? போட்டாலும் நீதான அதுக்கு பொறுப்பு வாலியா இருக்கணும். சொல்லி விடுவான். நான் தான் கூட்டினான். என்ன முழுக்கிற நான் தான் இந்த கூட்டியெல்லாம் முட்டு விட்டேன். பொறுத்துறதுக்கு காத்தாக்குறேன். அப்ப இந்த இலை வந்து எங்க விட்டு குப்பி ஏய் யாரு குருட்டுற? நான் உலகத்தை கண்டு தேவையில்லாத பிரச்சனை விட வைக்காத. சரி உன்னால நீ இப்ப இந்த குப்பையை என்ன செய்யப்படா சொல்லு. இது தேவையில்லாத பிரச்சனையா வரப்போகுது. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா அடுக்காதீங்க. அன்றைக்கு உங்களோட வீடு கழுவுறது வீட்டுக்காரர் வந்து கழுவினேன். வேலைக்காரர் வந்து கழுவ நான் தான் தண்ணி ஊத்தி சாப்பாடு ஊத்து எல்லாம் செய்தேன். இதெல்லாம் பெரிய பிரச்சனையா அடுக்குறீங்க. நீங்களடி செண்ட குடிச்சதெல்லாம் கொடுத்ததெல்லாம் சொல்லி காட்டுற கூட்டமடி. உதவலால எனக்கு இருக்கிற சொத்துக்கு நான் ஏனடி விளையாட போகணும்? என்னுடைய ஆட்களால நான் விளையாட போட்டி வந்தது. என்னடி அப்பா என்ன இது? என்ன வெளிநாடு வெளிநாடுகள் எப்ப வந்த வெளிநாடு? நீங்க சொத்துப்பட்ட வந்த நீங்க சொத்துப்பட்ட இருக்கிறீங்க பிறந்த நீங்க. இப்பதான் வெளிநாடு போய் உங்களோட மனசுக்கிற இந்த வேலை இருக்க மாட்டாம நான் சொல்லித்தான். நான் 15 லட்சம் தீர்த்த வீட்டை வந்து 20 லட்சத்துக்கு வாங்கினீங்க. கலைக்காதவங்க. உங்களை பற்றி எல்லாம் தெரியும். நீங்க உலகம் படிக்காதுன்னா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் கலைக்காது. எந்த மனுஷிக்கு என்ன போய் உங்க புருஷன் நல்ல மாணவரோட தொடர்பான்னு சொல்லி நீ எத்தனை காலம் சொல்றீங்களா? நீ எனக்கு எல்லாம் தெரியும். நீ அந்த காய்ச்ச வழியத்தை நான் சொல்றேன். இப்ப அவர் நிக்கிற போறாக்கா தான் இப்படி வீரவா காய்க்கிற. எந்த மனுஷியோட காய்க்கிறத வந்து எனக்கு தெரியும். தெரியாம இல்ல நீ சும்மா எனக்கு சொல்லக்கூடாது. சரியா தேவையில்லா அதெல்லாம் கலைக்காதீங்க. இதுல இருந்தா பிரச்சனை தான் பெறும். நான் போறேன். சரியோ அவர் நிக்கிற சரியோ விடுங்க. குடும்பத்தை குலைக்கத்தான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறான். உதுக்கே அங்க போறேன் கவிதாட்ட போறேன்னு உதுக்கே போறேன். ஏன் அவர்கிட்ட போறேன்னு சொன்னால எத்தனை முறை சொன்னானா? உதுக்கே ஒட்டிக்க முடியும். உதுக்கே போறாடி
அவன் கொலையை விட்டு போட்டு போறான். அவன் இதெல்லாம் விடும். என்ன கொலை விட்டா கொலையை விட்டு போட்டு போறான். அவன் வெறியில நிக்கிறான். நீ உதுக்குதான் போற, நீ அங்க உதுக்குதான் என்ன நீ சமைக்க போறியோ? அவன் வெளிநாட்டுக்காரன் குடிச்சிருப்பான். அவன் நீ ஏன் அவன் கூப்பிட போனேன் அதை நான் சொன்னாரு இல்லையே என்று நான் சொல்ல சொல்லி நீ சொன்ன நீ இல்ல சண்டை நடக்கு. சமைக்க போறியோ? சமைக்க போறேன் சமைக்க போறேன். சண்டை நடக்குது, விடக்கூடாது கஞ்சா வச்சு நான் மாற்றுவேன். இப்ப பொருசாக இவங்க எல்லாம் சரிக்கிறாங்க. இவங்களுக்கு கஞ்சா வச்சு கஞ்சா மாற்றினாத்தான் வச்சேன். நான் விளையாட போறதுல அவர் செய்து கொடுத்தான் மாட்டேன். நான் போற இடத்துல போறேன், நீ தேடி வரக்கூடாது. சரியா? ஒரு 10 ரூபாய் வந்தாலும் தருவன் போடுவோம். தேவையில்லாத வீடு பார்க்க வந்து கடைசி வீடு பார்த்ததும் இல்லை. சரி, இந்த கேவலம் கட்டது குடும்பங்கள் என்ன செய்யறாங்க? நான் வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த குப்பையில முடிச்சது. குப்பை குடும்பம். ஐயோ வேண்டாம், போதுமப்பா. சும்மா விடு, நீ விடு, நான் போறேன். நீ விடு, நான் அங்க அண்ணன் கிட்ட போறேன். விடு, உன்னோட வாழே ஒன்று. நான் கும்பிட்ட வைரவர் உண்மையான சொன்னா இந்த குடும்பத்தை முளைச்சு போட்டு போட்டான். நான் கும்பிட்ட வைரவர் உண்மையான சொன்னா அவன் வெளிநாடு போறதுக்கு கிடையாது. இவனுக்கு ஒரு வழி காட்டணும். நான் 1000 தேங்காய் உடைப்பேன். பாப்பா கேட்டீங்களோ சங்கதி?